ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பிரிஞ்சி சாதம். பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. 2 பட்டை, 4 லவங்கம், கல்பாசி 1, பிரிஞ்சி இலை 3. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. எண்ணெயில் நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரியுதுங்க. நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் முன்னாடி கீழ்ச்சி விட்டு போட்டுக்கலாங்க. இதில் அப்படியே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. அப்படியே பெரிய வெங்காயம் நேரமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 போட்டுக்கலாங்க. ஒரு குட்டி தக்காளி போடலாங்க, சின்ன தக்காளி ஒன்று. அப்படியே புதினா தலைங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இதுக்கு தேங்காய் பால் எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேங்க. இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு தேங்காய் பால் நல்லா இருக்குங்க. 1க்கு 1.5 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. வதங்கினதை நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சால்ட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு, காரம் எல்லாமே பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறோங்க. இது கரெக்டாக இருக்குங்க. இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. பிரிஞ்சி ரைஸ்க்கு நான் சிக்கன் வறுவல் பண்ணியிருக்கேங்க. இன்ஸ்டன்ட் சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்குங்க. தயிர் பச்சடி வச்சுக்கலாங்க. கூட எக் ஃப்ரை பண்ணிக்கலாம், எக் வறுவல் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. 3/4 பதம் வேகட்டுங்க. நம்ம தம் கட்டலாம். இப்போ நல்லா 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, 1 ஸ்பூன் நெய், இங்கே அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் என்ன பண்ணலாங்க, காஞ்ச திராட்சை இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க பிரிஞ்சி சாதத்துக்கு. இதை நல்லா கிளறி கொடுக்கலாங்க. நல்லா இப்போ சிம்மில் வச்சிடலாங்க. வச்சா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அடுப்பு சிம்மில் போட்டுடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருக்க உப்பு, தேங்காய் பாலோட அளவு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பிரிஞ்சி சாதம்